அனைவருக்கும் வணக்கம். Volkswagen நிறுவனம் கடந்த வாரம் தன்னோட மிட் எஸ்யூவி டைகூனை ஃபேஸ் லிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. புதுசா வந்திருக்கிற இந்த டைகூன்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு, என்னென்ன அப்டேஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டோட்டலா ஃப்ரண்ட் ஃபேஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபேஸ் இன்ஸ்பயர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டைரான், டிகுவான்ற மாரி இவங்களோட ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் ஃபேஸை ஒத்திருக்கு. அதே மாதிரி ஹெட்லாம்ப்ஸும் இலுமினேட்டட், டெயிலில் இருக்கிற லோகோவும் இலுமினேட்டட் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி அலாய் வீல் பார்த்தீங்கன்னா சேம் அதே R17 அலாய்ஸ் தான். பட் என்னென்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு பிளாக்லேயும் க்ரோமில் டூவல் டோன் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. டெயில் லேம்ப் டிசைன்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் அதே கனெக்டட் இதை தான் கொடுத்துருக்காங்க, டெயில் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு என்ன ஷார்ப் எட்ஜ் முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அந்த மஸ்குலரை குறைச்சி ஷார்ப் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பூட் ஸ்பேஸ்லேருந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஏற்கனவே இருந்த சேம் அதே 375 400 லிட்டர்ஸ்குள்ளே தான் வந்திருக்கு. அதே மாதிரி மெட்டீரியல் குவாலிட்டியிலும் எந்த சேஞ்சஸும் இல்லை, சேம் மெட்டீரியல் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் இன்னும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் இன்டீரியர் பார்த்திங்கன்னா ஒரு பீச்சில் ஒரு கிரே கலர் இன்டீரியரும், அதுவும் குவாலிட்டியான சீட்ஸு, வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏற்கனவே இருந்ததை விட இந்த சீட் குவாலிட்டி இன்னும் நல்லாவே இருக்குது. ப்ளஸ் பேனராமிக் சன் ரூஃப் ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப நாளாக இவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துருந்தது, இப்போ ஃபைனலாக வந்துருச்சு. 2605 டிரைவர் கிளஸ்டரும் 26.65 இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பட்டன் சிஸ்டமும் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து ரொம்ப லேக் இல்லாமல் ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பார்க்குறதுக்கு அந்த மெட்டீரியல் அந்த அந்த டிஸ்பிளேவோட குவாலிட்டியும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப ரெஸ்பான்சிவாகவும் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சேம் உங்களுக்கு அந்த மற்ற எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே புஷ் ஸ்டார்ட் பட்டன், அந்த டிசைன், அந்த கியர் சேஞ்ச் நாப் எல்லாமே உங்களுக்கு காமனாகவே தான் இருக்குது. இன்னும் டீலர்ஷிப்ஸில் வந்து டெமோ கார் இன்னும் வரல. ஆக்சுவலாக டிஸ்பிளே கார் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக டெமோ கார் வரவுன்னு நம்ம இதோட ரைடிங் வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு அதுக்கான ரிவ்யூ வீடியோவும் செப்பரேட்டாக போடுவோம். பட் ஓவரால் பார்த்திங்கன்னா பழைய அந்த அந்த வேரியண்ட்டில் அந்த மாடலில் இருந்து இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகிருக்கே தவிர எதுவுமே இதாகலை. பட் இது டாப் வேரியன்ட் தான். மற்ற வேரியன்ட்ஸ் இன்னும் நம்ம கிட்ட பார்க்கல. அதை நம்ம பார்க்குறப்போ டெஃபினட்டாக அதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் இது வந்து உண்மையிலே உங்களுக்கே தெரியும், ஜெர்மன் கார்ஸ் ஆல்வேஸ் டிரைவர்ஸ் கார் தான். அதோட பர்ஃபார்மன்ஸ், அதோட அந்த டிரைவிங் டைனமிக்ஸ் வந்து நமக்கு எதுவுமே இது கிடையாது. அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த வண்டி பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கே தெரியும், ஒரு ஆட்டோமொபைல் எந்தூசியாஸ்ட்னால் ஒரு ஜெர்மன் கார் ஓட்டி பார்க்கும்போது அவங்களுக்கு பேசிக்கிட்டே தான் இருக்கணும்னு தோணும். அந்தளவுக்கு வெஹிக்கிளை வந்து லவ் பண்ணி ட்ரைவ் பண்ணுவாங்க. சரி, இப்போ இந்த வெஹிக்கிளோட பேக் சீட்டு என்னன்றதை பார்க்கலாம். இதோட சீட்டோட பார்த்திங்கன்னா நான் ஆல்மோஸ்ட் ஒரு 58.5 கிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி சீட் செட் பண்ணிவிட்டு பேக்கில் இருக்கும்போது எனக்கு ஹெட் ரூமில் இருக்கட்டும், லெக் ரூம் எல்லாமே நல்லாவே சஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. சேம் அதே பழைய மாடலில் கொடுத்த மாதிரி சீபோர்ட் சார்ஜர், ஏசி வெண்ட் பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே காமனாக தான் இருக்குது. ஸ்லைட் நான் சொன்ன மாதிரி சன்ரூஃப் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி இன்டீரியர் கேபின் எல்லாமே சேமாக தான் இருக்குது. அதில் எந்த மாற்றமும் இல்லை. டெஃபினட்டாக இதை ஓட்டி பார்க்கணுன்னு ரொம்ப இதாக இருக்குது. கேட்டிருக்கேன் டீலர்ஷிப்பில் நெக்ஸ்ட் வீக்கில் டெமோ வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் 100% நம்ம ட்ரைவ் பண்ணிவிட்டு இதுக்கான ரிவ்யூ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். இப்போ இன்ஜின் செக்மெண்ட் வரலாம். இது வந்து 1.5 சிசி ஆக்சுவலாக. இதோட இது பார்த்திங்கன்னா 150 பிஎஸ் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணதாக இது 4 சிலிண்ட்ரு. அதே மாதிரி டிஎஸ்ஜி கியர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 1 லிட்டர் இன்ஜினில் வந்து 8 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 லிட்டருக்கு வந்து 8 ஸ்பீடும், அது 1.5க்கு வந்து 7 ஸ்பீட் டிஎஸ்ஜிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 ஸ்பீடு கியர் பாக்ஸ் வந்து அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு இருக்குன்றது நம்ம ரைட் பண்ணும்போது தான் தெரியும். அதே மாதிரி இதில் 9 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்க இந்த கலர் வந்து ஸ்டீல் கிரேன்ற பேரில் இருக்குது. அதே மாதிரி கியரில் இன்னொன்று வந்து கார்பன் ஸ்டீல் கிரே இன்னொரு கலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரே மேட், இதெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கலர். பட் இந்த கிரே வந்து நியூ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக 9 கலர் ஆப்ஷன் இருக்குது. ஏற்கனவே 1.5ல் நான் சொல்லியிருக்கேன், குரோம் அண்ட் ஸ்போர்ட்னு 2 வேரியன்ட் இருக்குது. இதுக்கும் அதுக்கும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இன்டீரியர் வந்து குரோமில் ஸ்போர்ட்ஸில் வந்து பிளாக்கில் இருக்கும். ஸோ அலாய் வீல்ஸும் ஸ்போர்ட்ஸில் பிளாக்கில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா அதிலும் இந்த குரோமில் வர்றதில் சில்வர் குரோம் வர்றது எல்லாமே டீக்ரோம் பண்ணி பிளாக்கில் இருக்கும். இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான் இந்த வெஹிக்கிளில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.